शान्तिः शान्तिः। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் பூர்ண ஆரோக்கியத்துடன் கூடிய வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமானது நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் கொடுக்கக்கூடியதாக, பூரணமான விருத்தியை அடைவிப்பதாக, அதே போன்று அனைத்து செல்வங்களையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதங்களுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் டிசம்பர் 29 முதற்கொண்டு ஜனவரி 4 2025 வரைக்குமான வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரங்களில் நமக்கு முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே மாத சிவராத்திரியாக ஆரம்பிக்கிறது. பிறகு 30 அமாவாசையாக அமைப்பெற்று அந்த 30 ஹனுமனுடைய ஜெயந்தி வருகிறது. ரொம்ப முக்கியமான விசேஷம் அது. இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றன. சரி, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி ஏதாவது இருக்கிறதானாக்கா, நம்ம நாள் ஆரம்பிக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறதுல 29 டிசம்பர் 2024 உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு போகிறார். ரொம்ப முக்கியமான மூமெண்ட் இது. உங்களுக்கு அனைத்து விதத்திலும் லாபத்தை கொடுப்பது. பிறகு கடைசி நாள் என்று விருச்சிகத்திலிருந்து புதன் தனுர் ராசிக்கு பெயர்கிறார். இந்த 2 கிரக மாறுதல்கள் இருக்கின்றன, கிரக பயிற்சி இருக்கிறது. சரி, இதுல கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு புத சந்திர யோகம், பிறகு கஜகேசரி யோகம், பிருகஸ்பதி புத யோகம், பிறகு சுக்கிர சனி யோகம், இப்படியாக ஆரம்பிக்கின்றது. இந்த 29ஆம் தேதி பிறக்கின்ற குழந்தை பெரிய ஜோதிடராக அல்லது சயின்டிஸ்டாக, பெரிய ஆராய்ச்சியாளனாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அதாவது 29ஆம் தேதி நமக்கு ஜேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்ட நட்சத்திரம், அதுல ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா, அதுலயும் கூட மேஷ ராசிக்காரர்களுக்கும் அதே போன்று விருஷ்டிக ராசிக்காரர்களுக்கும் இந்த குழந்தை பிறந்ததுனாக்கா அவ்வளவு ஒரு ஞானத்துல ரகசிய ஞானத்துல, ஆராய்ச்சி கல்விகள்ல, ஜோதிடம் அப்படிங்கிறது ரகசிய ஞானம் தானே. அதுல வேதாந்தம் படிக்கிறதுல 9ஆம் இடத்துல சூரியன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. அதன் பிறகு இந்த வாரம் சில பல விசேஷமான யோகம், நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது, விமல நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சந்திரமங்கல யோகமானதும் அமையப்பட போகிறது. இது எல்லாமே நம்ம பார்ப்போம், ஒன்றாக பார்ப்போம். சரி, இந்த வாரம் சந்திராஷ்டமம் அடைய போகின்ற ராசிகள் என்ன? ஆரம்பிக்கும் பொழுது மேஷம் சந்திராஷ்டமத்தோட தான் ஆரம்பிக்கிறது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, இந்த 4 ராசி அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அது ராசி பலன்களை என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்றேன். அதே போல இந்த வாரத்துல இன்னொரு நாள், ஜனவரி 3ஆம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தை மிகுந்த செல்வந்தனாக வரணும். மிகுந்த செல்வந்தருடைய யோகத்துடன் வரும். அன்றைக்கு சனி, சுக்கிரன், சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது. அது ஒரு விசித்திரமான சேர்க்கை. அது சந்திரன் 4க்கு உண்டானவன், சனி 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும், அது கர்மஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உண்டானவன். அவனுடன் 2ஆம் இடத்தினுடைய தனாதிபதி, 7ஆம் இடத்தினுடைய, அதாவது அலுவலக ரீதியாக அறியப்படுகிற 7ஆம் இடம் அப்படிங்கிறது அலுவலகம், ஆபீஸ், நம்ம ஒர்க்கிங் பிளேஸ். அந்த அதிபதி 2 பேரும் லாபத்தில் உட்காரும் பொழுது
அந்த நாளில் பிறக்கக்கூடிய குழந்தை, அதுல வந்து நிறைய யோகம் இருக்கு. அதுல வந்து அந்த குறிப்பாக அந்த யோகத்தில் பண்ணும்போது ஜெய்மினி ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து அமையப்பெறுகிறது. ஆக இந்த வாரம் என்பது நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது. சரி, இது வந்து மார்கழி மாதம் ஹேமந்த ரித்துவாகத்தான் இருக்கிறது. நமக்கு வந்து ஜனவரி 14 வரைக்கும் வந்து மார்கழி மாதம், தனுர் மாதம், பல விசேஷங்கள். கார்த்தால கோயிலுக்கு போயிடுங்க, முடிஞ்ச அளவு கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்துக்கு கோயிலுக்கு போனா வாழ்க்கையில சாதிக்க முடியாதது அத்தனையும் சாதிக்கலாம். சரி, நம்ம வந்து இப்ப பலன்களுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சந்திராஷ்டம், கவலையே பட வேண்டாம். 6க்குண்டானவன் 8ஆம் இடத்தில் இருந்து சந்திரனும் பிறகு செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒரு நீச்சமான ஒரு கிரகம் பரிவர்த்தனை யோகம் அடைவது, 2 நீச்ச கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை. அப்ப இது வந்து நீச்ச பங்க ராஜயோகம். உங்களுடைய வியாபாரத்தில் வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள். பிறகு உங்களுடைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு இவைகள் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சொந்த பந்தங்களோடு கொஞ்சம் விலகி தள்ளி நில்லுங்கள். தொழிலாளர்களுக்கு உதவி செய்யுங்கள். 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு இருந்தால் தொழிலாளர்கள் மூலமாக நமக்கு நன்மை நிறைய இருக்க போகிறது. அதனாலதான் இங்க 2 இருக்கு. 6ஆம் இடத்து அதிபதி ஒரு மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்துல இருக்க, 4ஆம் இடத்து அதிபதியோட இங்க இருக்கக்கூடிய சந்திரன் வந்து ஒரு பரிவர்த்தனை ஆகிறது. அதனாலதான் இன்றைக்கு பிறக்கக்கூடிய 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தைக்கு வந்து நிறைய நுண்ணறிவு, அதாவது வேதத்தை படிப்பதற்கு, வேதாந்தத்தை படிப்பதற்கு, பிறகு சாஸ்திர ஞானத்தை அடைவதற்கு, அதே போல உலகியல் ரீதியாக ஒரு சயின்ஸ்ல வந்து டெவலப் ஆகுவதற்குண்டான அத்தனை அம்சங்களும் கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தையாக இருக்கும். மற்றபடி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு பிறக்கக்கூடிய நேரத்தை வைத்து நம்ம பார்ப்போம். ஏன்னா ராகு 12, கேத்து வந்து 7ஆம் இடத்துல, லாபஸ்தானாதிபதிகள் எல்லாமே நல்ல அம்சம் ஒரு குழந்தைக்கு. அது லக்னத்தை தேர்ந்தெடுக்கணும், அது அப்புறம் விஷயம். ரைட். மேஷ ராசிக்காரர்களுக்கு வீடு மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கும். இந்த வாரத்திலிருந்து யோசிக்க ஆரம்பியுங்கள். இது மார்கழி மாசம், நம்ம வந்து வீடு மாற போறதில்லை. பட் ஆனால் வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். நிலம் வாங்க வேண்டுமா, தாராளமாக யோசிக்க ஆரம்பிக்கலாம். 2ஆம் இடத்தில் தனகாரகன் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது வாலண்டியரா வந்து செலவுகள் நமக்கு வரும். அது குடும்ப நிமித்தமாக வரும். இந்த ஒரு நல்ல ஒரு கௌரவ நிமித்தமாக ஒரு கோயிலுக்கு பண்ண வேண்டியது, ஒரு சேரிட்டி, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பண்ணிதன் மூலமாக, அல்லது வேற முதல்ல நம்ம பண்ணின ஹெல்ப்பின் மூலமாக ஒரு நல்ல கௌரவத்தை நமக்கு அளிக்கக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நிகழும். லாபஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறார். அதனால வியாபாரத்தில் மிகுந்த சூக்ஷ்மமான அறிவு கொண்டு, அது ஜாபுக்கு போனாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமான வாரம். பிறகு தாய் வழி சொந்தங்கள், மாமன், இந்த மாதிரியான சொந்தங்களோட நம்ம ஒரு வியாபாரம் பண்ணினோம்னாக்கா எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. தனக்கு இளையவர்களாக இருக்கக்கூடிய வீடுகளில், நம்மளுடைய வீட்டுகளில் வந்து இளையவர்களாக இருக்கக்கூடியவர்களோட நமக்கு சண்டை வேண்டாம். கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம், கடனை பெறுவதற்குண்டான யோகம், அரசாங்கத்திலும் அரசியல் செல்வாக்கிலும் உயரக்கூடிய யோகம். பிறகு வந்து பெயர் கெட்டு, அதாவது பழி வந்து நம்ம மேல வந்து நம்ம பண்ணாத தவறுக்கு வந்த பழி நீங்கக்கூடிய காலம். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. முக்கியமாக 3ஆம் தேதி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். வழிபடுங்கள், செல்வம் குவிய ஆரம்பிக்கும். அதே போல ஹனுமனுக்குண்டான ஹனுமன் ஜெயந்தி அன்று 30ஆம் தேதி அன்று ஹனுமனை பார்த்துட்டு வட மாலை சாத்திட்டு வாங்க, உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். முக்கியமாக இந்த வாரமானது உங்களுக்கு லாபஸ்தானமானது ஆரம்பித்து விட்டது என்பது பொருள். வரக்கூடிய தை மாதத்தை மிக அற்புதமான மாதமாக மாற்றுவதற்குண்டான அத்தனை விஷயங்களும், அடுத்த வருஷத்துக்குண்டான ஏற்பாடுகளும் இந்த வாரம் செய்யக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. குழந்தை வரம், அதிலும் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பிறகு வந்து காதல் திருமணம் கைகூட வேண்டிய நேரம்,
இரண்டாம் திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலம். எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நிகழ்ந்து அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஒரு எதிர்காலத்துல ஒரு வருமானம் வரப்போகிறது அப்படின்பதை உணர்ந்து தைரியமாக கடனுக்கு நாம் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு காலம். தந்தை வழியில் நல்ல ஒரு சந்தோஷமும் தாய் வழியில் நோய் தீர்வதும் இவ்வழிகளாக வயிற்று உபாதைகளிலிருந்து நாம் வெளியில் வருவதுமாக இருக்கக்கூடிய நலம் மிக்க வாரம் இந்த வாரம். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரமானது ஆரம்பிக்கும் போதே புத சந்திர யோகம், பிருகஸ்பதி புத யோகம், பிறகு சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம், 10ஆம் இடத்தில் ஒரு 6ஆம் இடத்து அதிபதியினுடைய சனியும் சுக்கிரனுமாக ரொம்ப அற்புதமான யோகமாக இருக்கிறது. நினைத்தது கைகூடும் காலம். திருமண உறவில் இருந்த சிக்கல்கள் நீங்கி புதிய வரவுகள், அதாவது பெண் கிடைப்பதும் மாப்பிள்ளை கிடைப்பதும் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நன்கு நடப்பதற்கும் உண்டான காலம். அதே போல வியாபாரத்தில் பல யுக்திகளுடன் நீங்கள் நஷ்டமடைந்ததை மீட்டு எடுப்பதற்குண்டான காலம். ராகுனுடைய இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு தைரியமாக முடிவெடுத்து உங்களுடைய லாப நோக்கத்தை கூட்டிக் கொள்ளக்கூடிய காலம். அப்போ 6க்கு உண்டானவன் 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே இருப்பது சனி சுக்கிர யோகம். அதனால வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனியில் ஜாயின் பண்ணணுங்கிறது, வேலை கிடைக்காதவர்களுக்கு புதிதாக வேலை கிடைப்பது, கல்வி நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு யோகம். கல்வியில் தடைகளாக கேத்து 5ஆம் இடத்துல இருந்தது ரொம்ப தடையாகவே இருந்தது. கல்வியில ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த வாரமானது அந்த கல்வியினுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. 31ஆம் தேதி எந்த முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது. 30ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஹனுமனுடைய அந்த தரிசனம் பண்ணுவது உங்களுக்கு மிக 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 வாழ்க்கையில் ஒரு புதிய துணையும் சரி, ஏற்கனவே நமக்கு திருமணம் ஆனவர் அப்படின்னாக்கா அவர்களுக்கு செல்வம் ஓங்கக்கூடிய காலம். 31ஆம் தேதி வரக்கூடிய சந்திராஷ்டமத்தை எப்படி நாம் எதிர்கொள்ளுவது? ரொம்ப சிம்பிள். சந்திராஷ்டமம் அன்று நீங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரு பால் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். அது உங்களுக்கு பல விஷயங்களில் நன்மையை வாங்கி கொடுக்கும். இந்த வாரம் முழுவதுமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு எலக்ட்ரானிக் பொருள்களை ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டே இருக்கும். அப்புறம் 2 வீலர் ஓட்டும் போது அதுலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பெருசாக ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் எலக்ட்ரானிக் பொருள்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலும் சந்திரனும் சூரியனும் 8ஆம் இடத்துல இருப்பது, 3க்கும் 4க்கும் உடையவர்கள் 8ஆம் இடத்துல இருப்பது, வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நம்ம அதாவது இளையவர்களோட சண்டை போடக்கூடாது. பூர்வஷாட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணமானது, அதாவது நான் சொல்றது 31ஆம் தேதி ஆனது, பெண்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பேசக்கூடாது. பெண்கள் அது அம்மாவா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அதாவது நண்பியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது பாஸாக இருக்கலாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டில் முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது அன்றைக்கு. அதன் பிறகு வரக்கூடிய 4ஆம் தேதி அன்று வெளியூர் பிரயாணம் மிகுந்த நன்மையை கொடுக்கும். 4ஆம் தேதி அன்று செய்யப்படுகின்ற வெளியூர் பிரயாணம் மிகுந்த நன்மையை கொடுக்கும். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் இந்த வாரம் ஓம் நமோ நாராயணாய. இதை எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருதோ சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுடைய அத்தனை காரியங்களும் கைகூடும். குழந்தைகளுடைய விஷயத்துல ஏதாவது முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா முதல்ல அவர்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கலாம். இல்லை என்றால் லக்னத்திலேயே ரோகிணி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த குருவாகப்பட்டவர்
வக்கரம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய பிடிவாதத்தை வந்து, அதாவது குழந்தையின் மீது திணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. மூத்த சகோதரர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்தவர்கள், தாத்தா பாட்டின்னு வச்சு விடுங்க, அல்லது பெரியப்பா பெரியம்மா, இவர்களோட ஒரு சுமூகமான உறவுகள். ஏனென்றால் அவர்கள் மூலமாக லாபம் வருவதற்கும் சான்சஸ் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் விரும்பியதை விரும்பியபடி மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாரமாக இருக்கிறது. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரமானது தன வரவையும் அதே போன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் உங்களுடைய ஆதிக்கத்தையும் வெளிநாடுகளிலோ அல்லது வெளியூர்களிலோ இருந்து வரக்கூடிய உறவுகளினால் லாபத்தையும் அடைவிப்பதாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் பாக்கியத்தை நல்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறார்கள். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருப்பது நமக்கு ஒரு வெளியூர் வெளிமாநிலங்கள் போவதனாலையும், அதே போன்று வியாபார ரீதியாக வெளியூர்ல இருந்து வருபவர்கள் மூலமாகவும் லாபமானது நிறைய இருக்கிறது. கல்விக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து கேத்து இருந்தாலும் கூட கல்விக்கு உண்டான அவர் பாக்கியஸ்தானாதிபதியோட இருக்கிறதுனால கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரிகளுக்கு செவ்வாயும், அதாவது வந்து செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகுவது, அதே போல ராசி அதிபதி புதன் 6ஆம் இடத்துல இருக்க கண்டிப்பாக உங்களுடைய தொழிலாளர்களுடைய நன்மையில் நீங்கள் கருத்தை வைத்தால் உங்களுக்கு லாபம் நிறைய இருக்கும். அதே போன்று வெளியூர்லயும் சரி வெளி ஆபீஸ்லயும் சரி ஏதாவது முடிவெடுக்க வேண்டியது வந்ததுன்னாக்கா, அதாவது உங்களுடைய இன்னொரு பிரான்ச்சஸ் அல்லது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து வெளியே ஊர் தொடர்பு கொண்ட ஒரு இடமாக இருந்தால் நீங்கள் அங்கு போயிட்டு முடிவெடுங்க. இதுலெல்லாம் விஷயம் இருக்கிறது. சரி, பெருமாள் கோயில்ல போயிட்டு முடிவெடுங்க. அதுலயும் கூட புத ஹோரையில் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். எப்பொழுது அப்படின்னு கேட்டா, முதல் நாள் அன்று. அப்புறம் புதன் வியாழன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி, இந்த 2 நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம். இந்த சந்திராஷ்டமம் வரும் பொழுது உங்களுக்கு செவ்வாயினுடைய அந்த பார்வையானது நேரா சந்திரமங்கல யோகமாக இருக்கும். அதனால சந்திராஷ்டமத்தன்னைக்கு சகோதரர்கள் மூலமாக ஏதாவது காரியம் நடக்கணும்னாக்கா அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அப்புறம் வண்டி வாகனங்களை நம்ம ஓட்டக்கூடாது. ரைட்டா? நீச்சம் பெற்ற செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார் சனியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து. அதனால வாகனங்களில் ஜாக்கிரதை. ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்கலாமான்னு கேட்டா தாராளமா வாங்கலாம். இந்த வாரமானது குடும்பத்தில் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். சரி, சந்திரமங்கல யோகம் அப்படின்னாக்கா எதிர்பாராத ஒரு லாபம், பணவரவும் உண்டு. 2க்குண்டானவன் 8ஆம் இடத்துல போய் உட்கார, நீச்ச பங்கம் பெற்ற ஒரு கிரகம் பார்க்க பணவரவு திடீர் என்பது உங்களுக்கு உண்டு. மகிழ்ச்சியாக மனசை வச்சு விடுவோம், அவ்வளவுதான். சூரியன் வந்து 7ஆம் இடத்துல தனுர்ல உட்கார்ந்து அதனுடைய அதிபதியை வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டாமினேட் பண்றேன்னு சொல்லி அதிகமான கோபத்தை அடைந்து விடாதீர்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மனசை வந்து ஹனுமனுடைய அல்லது உபாசனை செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமானது காணப்படுகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதே போன்று சொல்ல வேண்டிய மந்திரம், அதாவது வியாபார ரீதியாக நமக்கு வந்து சக்சஸ் வேணுமா, சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் மகாலட்சுமியை நமஹ. மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம் இருக்கும்னு சொன்னேன். ஓம் ஐம் மகாலட்சுமியை நமஹ. இந்த மந்திரம் அவர்களுக்கு மிக 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 உபயோககரமாக இருக்கும். பிரயாணங்கள் எவ்வளவு பண்றோமோ நல்லது. வீடுகளில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒய்ஃபோடையும் ஹஸ்பண்டோடையும் 2 பேரும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களிடமே ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது எங்கேயாவது வெளியில விட்டோம்னாக்க உங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை வரும். அதனால இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டா இந்த வாரம் உங்களுக்கு லட்சுமி கட்டாட்சமான ஒரு வாரமாக அமைய இருக்கின்றது. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகளையும் புகழையும் அதே போன்று புத்தி சாதுரியத்தையும் சிறந்த முடிவையும் எடுக்கக்கூடிய வல்லமையும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது.
இந்த வாரத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமம் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி. கவலைப்பட வேண்டாம். அந்த சந்திராஷ்டமே உங்களுக்கு பலவித அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்கின்றது. ஏனென்றால் அங்கு சனியும் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால பாக்கியத்தை வளர்க்கக்கூடிய, விருத்தி செய்யக்கூடிய சந்திராஷ்டமமாகத்தான் இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமத்தன்று நம்ம ஒரே ஒரு விஷயத்துலதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன விஷயத்துலன்னு கேட்டா, வெளியில போய் சாப்பிட வேண்டிய விஷயம். அதே போன்று நம்ம அன்னைக்கு போன்ல யார் என்ன பேசினாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பதில் சொன்னா போதும். போன் மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அன்னைக்கு போனை வெறும் SMS அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிக்கிறது பெட்டர். அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் வாக்குஸ்தானத்தினுடைய அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பார். அதனால நம்ம ஓங்கி சொல்றோம்னு சொல்லி நம்மளுடைய பாயிண்ட வேகமா அடிக்கும் போது, 5ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நமக்கு புத்தி பயங்கரமா வேலை செய்யும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்ம சொல்றது கரெக்டா இருக்கும், ஆனா ஹர்ட் ஆயிடும். அதனால சந்திராஷ்டமத்தன்னைக்கு அது மட்டும் வேண்டாம். இந்த வாரம் முழுமைக்குமே கடைசி நாள் வரைக்கும் புதன் 5ஆம் இடத்துல இருக்க, குரு 11ஆம் இடத்துல இருக்க, உங்களுக்கு வியாதிகள் நீங்கக்கூடிய, அதே போன்று எதிரிகளை இனம் கண்டு அவர்களை வெளியில் தள்ளக்கூடிய, ஒதுக்கக்கூடிய ஒரு யோகம். அதே போல உங்களுக்கு குழந்தை பாக்கியம், ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு அமைப்பை, அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் மகாவிஷ்ணுவையும் அம்பாளையும் கும்பிடணும். மகாவிஷ்ணுவை கும்பிடுறது இந்த வாரம் உங்களுக்கு மிக 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 நன்மையை கொடுக்கும். அனைத்து விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம். வேலையற்றவர்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு காலம். நல்ல செய்திகள் வரக்கூடிய காலம். நட்பினால் நல்ல பலன்கள், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம். வீட்டில் மூத்தவர்களின் மூலமாக நல்ல ஆலோசனையும் பெறக்கூடிய ஒரு வாரம். அதே போல யாத்திரைகள், தெய்வ யாத்திரைகள், புனித யாத்திரைகள் போய் வர வேண்டிய ஒரு காலம். அது போயிட்டு வாங்க. சும்மா ஒரு நாள் காலையில போயிட்டு சாயங்காலம் வர வரைக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு, தூரமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு, அதுவும் அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும். முக்கியமாக மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கடகராசிக்காரர்கள் மாரியம்மன் கோயில் அமாவாசை என்று மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வேண்டியதும் கேட்டதும் கிடைக்கும். ஆக ஜீனியஸாக விளங்கக்கூடிய வாரம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, சிம்மம் அப்படின்னு சொன்னாலே தைரியம். இந்த மாதம் முழுவதுமே நீங்க தைரியமாகத்தான் இருக்க போகிறீர்கள். அதாவது தனுர் மாதத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். மார்கழி மாதம் முழுமையுமே உங்களுடைய கோணத்தில், அதாவது பஞ்சம கோணத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலம். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது வீடுகளை வாங்குவதற்கு, அல்லது வீட்டில் ஏதாவது வேலை செய்வதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீடுகள்ல நல்ல சுபிக்ஷமான ஒரு செய்தி, நல்ல சந்தோஷமான செய்தி, ஏதோ ஒரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவு, கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய காலம். குழந்தைகளில் ஆண் குழந்தை வாரிசுக்கு ஏற்ற ஒரு காலம். 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட அந்த குருவினால், குரு வக்கரம் பெற்று இருப்பதினால் பல நன்மைகளை, 12க்கு உண்டானவனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்க, ஆனால் அந்த 12க்கு உண்டானவன் 7ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாபார ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், இதனால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல பலன்கள். உங்களுடைய சொந்தக்காரர்களில் தூரத்து சொந்தத்தின் மூலமாக ஒரு லாபமானது. 2ஆம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால, அதை குரு பார்ப்பதினால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலம். புதிதாக திருமணம், அதுவும் வேறு மதத்தம், அதுவும் வேறு இனத்தவர், வெளிநாட்டவர் அல்லது வெளியூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சொந்தம் தனதாக்கக்கூடிய, அதாவது திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய காலம். அது மார்கழி மாசத்துல நமக்கு திருமணம் அது முக்கியத்துவம் கொடுக்கலன்னாலும் ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படக்கூடிய தொடர்புகளினால் உங்களுடைய வாழ்க்கை துணையானது தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாரம். பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய வாரம். உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வாரம். கொஞ்சம் நீங்க உங்களுடைய
ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்தி நீங்களே உங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்தினுடைய கடைசியில் வந்து புதன் சூரியனோடு சேர்ந்து கடைசி நாளன்னைக்கு அடுத்த வாரத்தை இந்த வாரமே வந்து நன்கு பிளான் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாரம். அப்போ உறவுகளில் அத்தனை உறவுகளிலுமே நல்ல சுபிக்ஷமும் நல்ல நலனும் கொண்ட ஒரு வாரம். ஆரோக்கியத்திலிருந்து, அதாவது நோயிலிருந்து வெளியில் வரக்கூடிய வாரம். இது ஆரோக்கியமயமான வாரம். ராகு வந்து 8ல இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த பயத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய வாரம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியமான, அதே போன்று அரசு, அரசாங்கம், அரசியல் இதில் வந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து எதிர்கால திட்டங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு வாரம். அதனால தொலைத்தொடர்பு, நட்புகள், நண்பர்கள் வந்து பழைய நண்பர்கள் கிட்ட போன் பண்ணி பேசலாம். சும்மா பேசுங்க, போன் பண்ணி எப்படி இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க. அது வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் எதிர்காலத்துல. அதனால இந்த வாரம் என்பது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கின்றது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் என்பது உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான அத்துணை திறமைகளையும் சிறு சிறு பிரயாணங்களின் மூலமாக அதீதமான லாபத்தையும் நல்ல கிரியேட்டிவிட்டி, படைக்கும் ஆற்றலையும், அதே போன்ற சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமையும் அதன் மூலமாக நன்மையையும், நண்பர்களுக்குண்டான ஒற்றுமையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய வாரம். இது ப்ரமோஷன் வரக்கூடிய வாரம். தொழிலாளர்கள் மூலமாக, வெளியூர் நட்புகள் மூலமாக ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்னின்று எடுத்து நடத்த தீர்வை காணக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே 3ஆம் இடத்தில் வந்து புத சந்திர யோகமானது, பிறகு அதுவே கஜகேசரி யோகமாகவும் அமையறதுனால கௌரவம், நம்முடைய சொந்த பந்தங்களிலும் வந்து ஒரு நல்ல கௌரவம், வேலை செய்யக்கூடிய இடத்திலும் நல்ல ஒரு கௌரவம், நம்முடைய ஐடியாக்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய, ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். நம்ம செய்யறதை வந்து மதிச்சு அதற்கு ஒரு சன்மானம் பெறக்கூடிய ஒரு காலம். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் ஒன்றாக இருக்கிறதுனால 2க்குண்டானவன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும் போது இது விபரீத ராஜயோகம். அப்படின்னா என்ன, எதிர்பாராத விதத்தில் நம்முடைய நட்பின் மூலமாகவோ அல்லது நம்முடைய தொழில் சார்ந்த நட்புகளின் மூலமாகவோ ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம். பெண் குழந்தைகளினால் சில செலவுகள் ஏற்பட்டாலும் அவர்களால் நமக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். கோயில்களில் நல்ல தரிசனமும், பிறகு வந்து பெருமாளினுடைய அனுகிரகமும், ஒரு இன்ட்யூஷன் வரக்கூடிய ஒரு காலம். எதிர்காலத்துல வந்து பிசினஸ் நான் என்ன பண்ண போறேங்கிறது நன்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். ஏற்கனவே கேத்து தலையில் மேல் உட்கார்ந்துருக்க நிறைய நமக்கு வந்து ஐடியாஸ் தோன்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஐடியாஸ் எல்லாம் தோண்டி போயிட்டே இருக்கும், எமோஷனலா இருக்கும் ரொம்ப. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு பேலன்ஸ்டான ஒரு வாரம். பொண்ணு கிடைக்கக்கூடிய வாரம், வரன் கிடைக்கக்கூடிய வாரம், குழந்தைகள் நலன், அதாவது குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னாக்கா ஆண் குழந்தை வாரிசுக்கான ஒரு காலமாக இந்த வாரமானது இருக்கிறது. இந்த வாரத்துல வந்து ப்ரமோஷன் கிடைத்து இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வல்லமை கொண்ட இந்த வாரம். நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள். பெருமாளை வந்து வழிபடுங்க. 30ஆம் தேதி என்று அமாவாசை, வீட்டுல இருந்து எல்லாருமே ஒரு பெருமாள், தூரமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல செய்தி, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். பெற்றோர்களுடைய உடல் நலமானது ஆரோக்கியம் அடைகிறது. அதே போல சிறிது பிரச்சனைகள் கொண்ட குடும்ப விஷயங்களில், அதாவது சில பேருக்கெல்லாம் குடும்பத்துல வந்து நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள, அது சுமூகமாக மாறக்கூடிய ஒரு வாரம். நம்ம டைவர்ஸ் கூட போட்டுடலாமா அப்படின்னு அந்த உறவுகள்லாம் கொஞ்சம் மாறி நல்ல விதமாக இருக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்துல வந்து தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும், தாய் தந்தையருடைய நலனும், மதிநுட்பம் வாய்ந்த, மதிநுட்பம் அப்படின்னாக்கா ரொம்ப அவ்வளவு பிருகஸ்பதி புத யோகம் அது. அதனால இந்த வாரத்துல வந்து அறிவு ஜீவியாக உங்களுடைய முடிவுகளை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரமானது உங்களுடைய வாக்கு என்பதற்கு அவ்வளவு, என்னுடைய வாக்குக்கு இவ்வளவு சக்தியா,
அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு வாரம். புத சந்திர யோகம் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கு. அது வந்து குருவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு வாரம். அதே போல லக்னாதிபதி லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடத்தில் 5 உட்கார்ந்து இருக்கும் பொழுது இது லக்ஷ்மி கட்டாட்சம் பொருந்திய உங்களுடைய வாக் என்பதற்குண்டான மதிப்பு கூட போகிற ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருப்பதனால் தொழிலில் ஏற்றம், லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைப்பது. லக்னாதிபதி 5க்கு போயிட்டாலே எல்லாமே வந்து லக்ஷ்மி கட்டாட்சமா நடக்கும்னு சொல்றாங்க. அது ஒரு அதிருஷ்டம். அதனால ராகுவும் கேத்தும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால சூரியன் வந்து 3ஆம் இடத்துக்கு போறது உங்களுடைய ஜாதகத்திற்கு நன்மை. லாபத்திற்குண்டான விதத்தில் உங்களுடைய மூளை நிறைய வேலை செய்யும். இளைய சகோதரர்களினால் லாபம், தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக லாபம். அதே போன்று காதல் விவகாரம் வெற்றி, திருமணத்திற்கு பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வாரம். பெண் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வாரம் இது. அதாவது பெண் குழந்தை பேற்றை அடையக்கூடிய ஒரு வாரம். கர்ப்பஸ்திரிகளுக்கு இந்த வாரத்தில் அவர்கள் வந்து ஹனுமன் சாலிசா படிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஹனுமன் சாலிசா, அதாவது கர்ப்பஸ்திரிகள் வந்து போயிட்டு ஹனுமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். 30ஆம் தேதி ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நல்ல வரம், அதாவது நல்ல பலசாலியான குழந்தைகளை அவர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மூலமாக கொடுப்பார். குரு வந்து 8ஆம் இடத்தில் இருப்பதனால் மிகவும் ஜாக்கிரதையாக ஆராய்ந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் டீல் பண்ணினோம்னாக்கா கண்டிப்பாக லாபத்திற்கு உண்டான அடித்தளத்தை அமைத்து லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாரம். இது வந்து அதிர்ஷ்டமான வாரம். எதிர்பாராத பல நன்மைகள் நண்பர்களின் மூலமாகவும், வீடுகளில் வந்து சுபிக்ஷமும் நல்ல ஒரு ஒரு குதூகலமும் மிகுந்த வாரமாக துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. துளாராசி அன்பர்கள் வந்து எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு பத்திரம் பதிகிறோம், ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். நிலத்திற்கு நமக்குன்னு ஒரு லேண்ட் வேணும், நமக்குன்னு ஒரு வீடு வேண்டும் அப்படின்னா முயற்சி செய்யக்கூடிய வாரம். வண்டி வாங்கினா செகண்ட் ஹேண்ட்ல நல்ல வண்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரமானது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான லட்சுமிகரமான வாரமாக இருக்கிறது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரமானது ஒரு யோகி என்கின்ற ஒரு நிலையை அடிக்கக்கூடிய ஒரு வாரம். புதச்சந்திர யோகத்துடனும் பிருகஸ்பதி புத யோகத்துடனும் கஜகேசரி யோகத்துடனும் அமைந்த இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை. ஆமா, உங்களை பார்க்கின்றவர்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அந்த ஒரு பர்சனாலிட்டியை பார்த்து அதிலேயே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரம். 2ஆம் இடத்தில் வந்து சூரியன் இருக்கிறதுனால, அது குருவுடன் சம்பந்தப்படுவதனால் குடும்பத்தில் உங்களுடைய வாக்கு ஓங்கி இருப்பதும், அதே போன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஆபீஸ்லயும் சரி, உங்களுடைய நண்பர்களுக்கு நடுவுலையும் சரி, வீட்டிலையும் சரி, ஆமா அப்படின்னு அவர்களுக்கு பிடிக்கலன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு வாரம். வீடுகள் மாற்றுவதற்கு நீங்கள் வீடு பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்ல வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாரம். கட்டின வீட்டுக்கு குடி போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். அதுவும் வந்து செஸ் இந்த மாதிரியான உட்கார்ந்து கொண்டு விளையாடக்கூடிய, மூளையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய வாரம். படிக்கின்றவர்கள் ஹனுமனுடைய உபாசனையை மேற்கொள்ள வேண்டும். அது வந்து நான் வந்து வெளிநாடு போய் படிக்கணும், அடுத்த வருஷம் வெளிநாடு போக வேண்டும் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் அதற்குண்டான வேலையை ஆரம்பிக்கக்கூடிய வாரம். அரசாங்கத்தில் ஏதாவது வேலை நடக்கணுமா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய வாரம். கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய வாரம். புதிதாக நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த வாரம் நல்ல வாரமே. உங்களுக்கு ராகு இருந்தாலும் கூட அது கொஞ்சம் வந்து நமக்கு தடுமாற்றத்தை கொடுத்தாலும் கூட நல்ல விதத்தில் உங்களுக்கு உங்களுடைய காதல் விவகாரங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாரம். பிறகு அன்னை காளியை கும்பிடும் பொழுது ஓம் பம் பத்திர காளியை நமஹ, அதை வந்து நீங்க கும்பிடும் பொழுது, அதாவது வந்து ராகுவனுடைய கேந்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனியினுடைய அந்த ஒரு பாக்கியம், வீடுகளில் நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், வீடு வந்து வாங்கவே முடியல அப்படிங்கிறத வந்து அந்த விடயத்தை நீக்குவதற்காக செவ்வாய் வந்து கோணத்தில் ஒரு கோணத்தில் இருக்க, ராகு ஒரு கோணத்தில் இருக்க, சந்திரன் ஒரு கோணத்தில் இருக்க, புதனுடன் கூடியிருக்க, இது வந்து பத்ரகாளியினுடைய வழிபாடு
இந்த நீச்சபங்க விமல ராஜயோகம் என்பது உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்து உங்களுடைய வீடு வாங்கக்கூடிய, அதே போன்று நிலம் வாங்கக்கூடிய விஷயத்துல நல்ல பலன்களை கொடுக்கும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது மிகவும் உபயோககரமான, அதே போன்று கிரேட் பர்சனாலிட்டி என்கின்ற அந்த ஒரு நிலையை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் தான் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்குமான ஒரு பெரிய ஒரு யோகமானது இருக்கிறது. அதனால வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போன்று கடன் தீர வேண்டும், தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு கடன் தீரும். இஎம்ஐ பிரச்சனை தீரும். அந்த வாரம் இஎம்ஐ ரொம்ப தலைவலியா இருந்தது, அதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார், 12க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம். அப்படிங்கும் பொழுது அதாவது ஒரு ரகசியமான விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை நிகழப் போகிற வாக்கு. சில பேருக்கு பொக்கிஷம் போன்று கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தொழிலோ ஒரு நண்பனோ அவனுடைய அந்த வருகையானது ஒரு பொக்கிஷம் மாதிரி அமையும். நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஐடியா தோணும் நமக்கு வாழ்க்கையில, அடுத்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது. இது 11க்கு உண்டானவன் 3ஆம் இடத்துல சனியுடன் சேர்ந்து இருக்கிற பராக்கிரமமான வாரம், தைரியமாக போல்டா முடிவெடுக்கக்கூடிய வாரம், தொழில் நிமித்தமாக. அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு போகணுமா, தாராளமா முடிவெடுத்து நீங்கள் நகரக்கூடிய வாரம். அதே போல தொழிலாளர்கள் மத்தியில் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாரம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சனியனுடன் அந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம். அவர் தான் 6க்கு உண்டானவனும். அப்படிங்கும்போது 6க்கு உண்டானவன் இன்னொரு மயஸ்தானம், அங்க உட்காரும் பொழுது அது ராஜயோகமாக மாறக்கூடிய ஸ்தானம். புதிய தொழிலை தொடங்குவது, பிறகு வண்டி வாகனங்கள், இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், சாகசம் பண்ணாம இருக்கணும். ஏனென்றால் இந்த வாரம் முழுமைக்கும் 8ஆம் இடத்துல தான் நீச்சபங்கம் ஆகிறார் 12க்கு உண்டானவர். அதனால வண்டி வாகனங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் கூட கோயில் தர்மகர்த்தாவாக, ஒரு கோயிலை நிர்வாகம் செய்பவராக, அதே போன்று ஒரு ஆன்மீக அமைப்புகளை நடத்துபவராக உயர் பதவி அடையக்கூடிய ஒரு காலம். அதே போன்று ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு மனிதர்களை நிறைய மனிதர்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பதவியை அடையக்கூடிய காலம். அரசு பதவி உயரக்கூடிய ஒரு நேரம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு நடுவில் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். குடியிருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த சிவபெருமானுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாக. அமாவாசை அன்று அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்கு அமாவாசை அன்று மார்னிங்கே சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரமானது நோயிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, குழந்தைகளினால் ஆதாயம், படிப்பில் சாதனை நிகழ்த்தக்கூடிய வாரம். நீங்கள் படிக்கக்கூடிய உங்களுடைய ஃபீல்டில், அது படிப்போ தொழிலோ, உங்களுடைய ஃபீல்டில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடித்தளமாக, அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் பண்ணின அந்த ப்ராஜெக்ட் வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாரம். அதே போல நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சேன், ரொம்ப தொய்வா போயிட்டு இருக்கு அப்படிங்கறது அந்த அந்த தொய்விலிருந்து அந்த கீழே போன அந்த இறக்கத்திலிருந்து ஏற்றத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு வாரம். 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்க, 11ஆம் இடத்துல புதனும் சந்திரனும் உட்கார்ந்திருக்க, சனியும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்க ஒரு நல்ல வாரமாக, தொழில் ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு வரார். லாபம், ஏற்கனவே தொழில் பண்ண ஆரம்பிச்சதுல லாபம் கிடைக்கக்கூடிய வாரம். உறவுகளினால் நன்மை கிடைக்கக்கூடிய வாரம். சொந்த பந்தங்களின் மூலமாக பிசினஸ் கிடைக்கக்கூடிய வாரம். உங்களுடைய வாக்கு சாதுரியமானது, அது டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு ஜட்ஜாக இருந்தாலும் சரி, லாயராக இருந்தாலும் சரி, அதாவது குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய போலீஸ்காரராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய வாரம். செவ்வாய் நீச்சபங்கமாக பெற்று உங்களுடைய ராசியை, மகரத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது.
அதனால இந்த வாரம் என்பது உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வாரம். ஏழரை சனியினுடைய பாதச்சனியில இருக்கின்றோம். நாம பூர்வ பாத்ரபதம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய சுபத்துவம் அடைந்ததுனால குழந்தை வரமானது நற்குழந்தை பேராக அடையக்கூடிய ஒரு வாரம். திருமண ஏற்பாடுகள் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு வாரம். சிறு பிரயாணம் போயிட்டு வர்றது, கொஞ்சம் தூரமா உங்களுடைய ஊர்ல இருந்து வெளியில போயிட்டு ஒரு தெய்வத்தை பார்த்து விட்டு வருவது உங்களுக்கு அதி உன்னதமான நிலையை கொடுக்கக்கூடிய வாரம். உக்கரமான தெய்வமாகிய காளி அல்லது வாராகியை வழிபடுவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பினான்சியல் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய வாரம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நான் சொன்ன அந்த விஷயத்துல சிறு சிறு பிரயாணங்களின் மூலமாக அதிக லாபத்தை அடையக்கூடிய வாரமாக இருக்கிறது. கண்களில் பிரச்சனை சிறிது போகக்கூடிய ஒரு வாரம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்கள் விஷயத்துல நம்ம நிறைய இரவு நேரங்களில் டிவி பார்க்கறதோ அல்லது நிறைய வெளிச்சங்களில் இருக்கிறதோ, இரவு நேரத்தில் டிரைவ் பண்றதோ, இதை அவாய்ட் பண்ணி கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உக்கிரமான காளியம்மன், மாரியம்மன் அல்லது வாராகி, இந்த மாதிரியான ஒரு உக்கிரமான தெய்வங்களை வணங்கும் பொழுது அவர்களுக்கு இந்த வாரம் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி புதிய ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு வாரம். நிறைய லாபம் இருக்கக்கூடிய ஒரு வாரம். சரியா? கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்ககிட்ட யாரும் பயப்படுவாங்க, பேசுறதுக்கே பயப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். சும்மா நார்மலா நல்லா பேசினாலும் கூட 6ஆம் இடத்துல ஒரு உக்ர கிரகம் வக்கரம் பெற்று நிற்க, லாபஸ்தானத்துல சூரியன் நிற்க, அவர் 7க்கு உண்டானவர். அப்படிங்கும்போது உங்களை பார்த்து மனிதர்கள் பயப்படுவார்கள். 4ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல புதச்சந்திர யோகம். அதனால பிருகஸ்பதி புத யோகம், கஜகேசரி யோகம், இதெல்லாமே 4க்கும் 10க்குமாக அமைந்திருக்கிறதுனால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். உங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். 12ஆம் அதிபதி ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட சுக்கிரன் பாக்யாதிபதி உங்களுடன் இருக்கிறதுனால பாக்கியம் மேலோங்கும். நமக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கிறது அப்படிங்கும்போது சுய கௌரவம் மேலோங்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் துரிதமாக நடைபெறும். வண்டி வாகனங்கள் கிடைக்கும். நிலப்புலன்கள் வாங்கறதுக்கு ஒரு நிலமோ சொத்தோ வாங்க வேண்டும் அப்படின்னு இப்பயே தீர்மானிங்க. ஜென்மச்சனி இருக்குன்னு கவலைப்படாதீங்க, அது இறங்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக நிறைய ஒரு சிறப்பு அம்சங்களை கொண்ட ஒரு வாரம். நிறைய இன்ட்யூஷன்ஸ் வரும். கேத்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகளும், பிறகு சிறுநீரக உபாதைகளும் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது குணமாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. 6க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல இருந்து மறுபடியும் 11ஆம் அமாவாசை என்று நீங்கள் போய் ஹனுமனையும் பிறகு பைரவரையும் வழிபடுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்துல நம்ம சனியினுடைய அந்த ஜென்மச்சனியில் அந்த பிடிவிலிருந்து வெளியில் வந்துட்டோம். போன வாரமே உங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் வந்துருச்சு. இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆக்சுவலி சொல்ல போனா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது புதன் தான் ஆத்மகாரகம், அதாவது 8ஆம் அதிபதி. அவர் 10ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால, உங்களுக்கு நான் எப்படி இது பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயத்தை தொழிலில் கொண்டு நீங்கள் செய்ய போகிறீர்கள். எங்க சுவாமிஜி ஒண்ணுமே அப்படி புதுசா வரலையே அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை டக்குன்னு ஒரு சொல்யூஷன் தீர்க்க முடியறதா இல்லையான்னு பாருங்க. அதனால இந்த வாரம் என்பது கும்பராசி அன்பர்களுக்கு வியாபார ரீதியாகவும் அதே போன்ற சொத்து வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்களிலும், பிறகு குணமாகக்கூடிய விஷயங்களிலும் ஒரு அசாத்தியமான ஒரு பலத்துடன் விளக்கக்கூடிய ஒரு வாரம். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் பாக்கியத்தை மேலே உயர்த்தக்கூடிய, உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய, உங்களுடைய பிரமையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாரம். நிறைய நம்ம தேவையில்லாம நிறைய கற்பனையில இருந்தோம், பயந்துகிட்டு இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோ அது அப்படி, இதெல்லாம் தீர்க்கக்கூடிய வாரம். புதிய திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு வாரம். சுக்கிரனும் சனியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால
உங்களுக்கு விரயங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தப்படும். சுக்கிரன் 8ஆம் இடத்து அதிபதி, அவர் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு ராஜதந்திரத்துடன் இருக்கக்கூடிய அதாவது நிகழப்போகக்கூடிய நஷ்டத்தை தடுப்பதற்குண்டான உபாயத்தை மந்திரியாக மாறி நீங்க யோசிப்பீங்க. குழந்தைகள்னால சில கோபங்கள் வரும். குழந்தைகளினால் அந்த கோபத்தை கண்டுக்கிடாம விட்டணும். ஒர்க் பிளேஸ்ல நம்ம கோபப்படக்கூடாது. பெண்கள் வாயிலாக பெண்களுக்கு அதிகமான செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாரம், அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு வாரம். அது அது அம்மாவாக இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு ஏதாவது தானமாக கொடுக்கலாம். அதாவது தானமாக கொடுக்கறதுனாக்கா நம்ம அவர்களுக்கு ஒரு 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 பரிசு தொகையாக ஏதோ ஒண்ணு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நன்மையா அடையும். ராகு உங்களுடைய தலையில இருக்க, குரு வக்கரம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் பிடிவாதத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இந்த வாரமானது மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வாரம். அதனால 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்கள். இந்த புத்தாண்டு என்பது உங்களுக்கு புத்துணர்வு கொண்டு, அதாவது சனியும் ராகுவும் சேரக்கூடிய அந்த ஒரு அமைப்புகளோட வரப்போகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் ஆல்ரெடி இருக்கிறது. ஆனால் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ரொம்ப திட்டம் தீட்டி உங்களை நீங்களே நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாரம். ஏனென்றால் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல புதனும் சந்திரனும் குரு பார்க்க, அது ஒரு நல்ல யோகமாக நான் பார்க்கின்றேன். அதனால அந்த 12வது அது மீன ராசிக்காரர்கள் மிகவும் முன் யோசனையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம். அதனால இறைவனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அனைத்து எதிர்பார்த்த விஷயங்களும் இந்த புத்தாண்டில் நல்ல விதமாக அமைந்து, புத்தாண்டு என்கின்ற அந்த புத்துணர்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும், லட்சுமி கட்டாட்சங்களுடனும் விளங்க வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதத்துடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.